பண்டாரநாயக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் ஃப்ளை பண்ண போகிறோம். எங்கன்னு தானே guys யோசிக்கிறீங்க? ஜப்பானுக்கு ஃப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஹாங்காங்லேயும் நெக்ஸ்ட் தாய்வான்லேயும் டிரான்சிட் ஆகி போகிற ஃப்ளைட் கேத்தே பெசிபிக். சூப்பர்பாமையும் ஜேர்னி. நான் மட்டும் போகல, என்னோட கூட ஓப்பன் பண்ணு ஃபாலோவர்ஸ் காட்டுற மாதிரி காட்டுவா. இதெல்லாம் வந்து காட்டு காட்டு பார்த்தேன் இல்லை என்ன என்ன ஐட்டங்களோ கிளம்புலேருந்து ஹாங்காங் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே ஒரு 1 hour தான் டிரான்சிட். நெக்ஸ்ட் தாய்வான், அதுக்கப்புறம் நரிட்டா. வெல்கம் டு ஜப்பான். ஃபைனலாக 10 hour ஜேர்னி பண்ணி ஜப்பானை வந்து சேர்ந்துட்டோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வியூஸ். இருக்கிற கெட்டப்பையும் இருக்கிற இடத்தையும் பார்த்தா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிப்பீங்க எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எஸ், பண்டாரநாயக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஃப்ளை பண்ண போகிறோம். எங்கன்னு தானே காய்ஸ் யோசிக்கிறீங்க? ஜப்பானுக்கு ஃப்ளை பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து வந்து கொண்டிருந்துச்சு. இதுக்கு பிறகு எங்களோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக ஜப்பான்லேருந்து வரும். புதிய நாடு, புதிய மக்கள், புதிய அனுபவம்னு சொல்லிட்டு சூப்பர்பான வீடியோ தரத்துக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ எங்களுக்கு ஸ்ரீலங்காவோட லாஸ்ட் வீடியோவாகவும் ஜப்பான் ஃபர்ஸ்ட் வீடியோவாகவும் அமையும். இன்னைக்கு இந்த ட்ராவல் சூப்பர்பான ஒரு ட்ராவல் அமையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லை இன்ஷால்லா அப்படித்தான் அமையும். ஓகே, கண்டினியூவாக வீடியோவில் தொடர்ந்து இணைஞ்சிடுங்க. ஸ்ரீலங்காலேருந்து ஜப்பானுக்கு சூப்பர்பான ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணுறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். ஓகே காய்ஸ், வாங்க அப்படியே முன்னுக்கு போகலாம். இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் கேட்டை நோக்கி. அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். கேட் நம்பரை தேடி போகிறோம் காய்ஸ். போய் முடியுதுல, செம்ம தூரம். இந்த கேட் நம்பர் 11. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 hour இருக்குது ஃப்ளைட்டுக்கு. 12:45க்கு தான் ஃப்ளைட். இப்போ 11:45 ஆகிக்கொண்டிருக்கிறது. செம்ம கூட்டம் உள்ளது. நடந்து கால் வலிக்குது. எக்ஸிலேட்டரை கண்டோன்னே அவ்வளோ ஒரு குதூகலம். எவ்வளோ நேரம் நடக்கிறேன். வானம் காய்ஸ் வானம். இதில் போகிறதுக்கு நடந்தே போய்த்திறன் போல. இது ஆமையரை சுட்டா ஆமை வந்து வைத்திரும். போர்டிங் பாஸ் முடிஞ்சு, இன்விடேஷன் முடிஞ்சு, ஒரு மாதிரி கேட்டையும் தேடி பிடிச்சி வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். டைம் கிட்ட வாங்கி கொண்டிருக்குது. ஃப்ளைட்டுக்கு ஏற போகிறோம். இது வந்து ஹாங்காங்லேயும் நெக்ஸ்ட் தாய்வான்லேயும் டிரான்சிட் ஆகி போகிற ஃப்ளைட் கேத்தே பெசிபிக். சூப்பர்பாமையும் ஜேர்னி. நான் மட்டும் போகல, என்னோட கூட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறானோ. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்ட் அமையும். ரஷாத், இந்த பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஹமத், போகிறோம் எதுக்கு போகிறோம்னு தெரியாமல் இவன் போகிறான். இவனோட போகிறோம்னு சொல்லிட்டு இவன் போகிறான். அவன் இம்மைக்கும் இல்லை மறுமைக்கும் இல்லாமல் அவன் போகிறான். இவனோடலாம் சேர்ந்து இவனோட மேய்ச்சின்னு கூட நான் போகிறேன். ஓகே, போ. Our team will come through. We're giving you a safety briefing of this Airbus A330-300 series aircraft. The safety briefing has changed information. I do ask that you pay your full attention. Bluetooth and Wi-Fi function can be used throughout the flight. Use of radios and transmitters is not allowed. 請關閉個人嘅使用版或調校至飛行模式。飛行期間，你可以使用藍牙同無線上網功能，但請唔好使用。Okay guys, goodbye ஸ்ரீலங்கா. வெளியில் ஒன்றும் விளங்காது. ஸோ கிளியராக என்ன இப்போ காட்டுறேன். ஓகே, டேக் ஆஃப் பண்ண போகிறோம். பறக்கலாம் guys. Okay guys, flight
டேக் ஆஃப் ஆயிடுச்சு. மேலேருந்து ஸ்ரீலங்கா பார்க்குற வியூ தான் இதுவா. ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்துட்டோம். செம்ம பசியாக இருந்துச்சு. செல்லி வச்ச மாதிரி சாப்பாடை கொண்டு வந்தாங்க. பார்த்தா விலங்க முஸ்லீம் மீல் தான் ஆர்டர் பண்ணேன். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பாடு. ஓகே, இவனுக்குண்டா நெருப்பு பசி ஏறக்குறைய செல்லி தான் வந்தான். எப்படா தின்ன தருவானோ. இவனை பார்த்தா தின்றதுக்கு வந்த மாதிரி தான் இங்கே ஃப்ளைட் இருக்கும். இதான் ஆரம்பிக்கலாமா? அதுல வேற இதை தின்னு முடிச்சுட்டு இன்னும் ஒருக்க கேட்டா தருவான்னு வேற ஒரு கேள்வி. தருவானு தின்னு இந்தா அதெல்லாம் வந்து தின்னுட்டு வச்சுட்டு போவாங்க. கொண்டு போறல டேஞ்சர் ஆள் எல்லாத்தையும் போட்டுருவான். இந்தா இதை கொண்டு போகணுமாம், அதை கொண்டு போகணுமாம். எந்த இதே சாப்பாடு தான் எங்களுக்கு மேய்க்கும். ஸோ இதுல பார்த்துருவோம். பாஸ்மதி ரைஸ், அங்கால பீஃப் ஃபில்லட் சிக்கன் ஐக்கணும், கரெக்ட் பீன்ஸ். இது வந்து பன். இது எந்திரம் ஓப்பன் பண்ணு பாப்போம். ஓப்பன் பண்ணு ஃபாலோவர்ஸ் காட்ட மாதிரி காட்டு. வா, இதெல்லாம் வந்து காட்டு பார்த்தேன் இல்லை. கடலை, தக்காளி அப்படி என்னென்னமோ 4-5 ஐட்டம் இருக்குது. அங்கெல்லாம் இன்னைக்கு என்ன ஐட்டங்களோ பில்ல கழட்டி இல்ல. பாப்போம் என்னது மேங்கோ புடிங் வித் நாட்டா. பாப்போம் மேட் எங்க தயாரிச்சுன்னு ஒன்றும் போட்டில்ல. பட் பார்வைக்கு நல்லா தயங்குது. இது கப் ஆஃப் காஃபி. அது என்ன? ஓகே, இப்போதைக்கு இதுதான் சாப்பாடு. சாப்பிட்டு அடுத்து பார்ப்போம் என்ன சரி வருதா இல்லையா. இல்லாட்டி பேசாம போத்தி படுக்க தயங்குது. நல்ல பிளங்கெட் ஒன்று தந்துக்குது. இங்கே வெளியில ஃபுல்லா இருட்டு. வேற லெவல் கைஸ். கெட்ட கூதல் வேற. சாப்பாடு முடிஞ்சு செம்ம பசி. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ். ஆனால் செம்ம பசி. திரும்ப இன்னமும் கேட்ட ஓடு பண்ணினோம். ஸோ 2 பேருக்கும் கொண்டு வந்து தந்தாங்க. செம்ம பசி. ஸோ இது போதா இதில் சாப்பிட்டது. ஸோ திரும்ப இன்னமும் ஓட பண்ணினோம். செகண்டாக ஓட பண்ணது இப்படி தணிக்குது. மீனும் இது என்னத்தனது வந்து அதே வெஜிடபிள்ஸ். ஆனால் ரைஸ் கொஞ்சம் வித்தியாசம். ஒன்று பாஸ்மதி. இது பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன் சரிதான். கீரி சம்பா மாட்டாங்க பார்க்குறதுக்கு. இது என்னத்தனது டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு கொரக்காவை காய வச்சு போட்ட மாதிரி இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சாப்பிடுவோம். செம்ம கூதலை இது உள்ளுக்கோ. என்னை ஜெக்கெட்டை வேறு பேக்கில் போட்டுவிட்டேன். ஸோ எடுத்துக்கொள்ள எல்லாமே இருக்குது. எடுக்க எடுத்து ஜெக்கெட்டை போடணும். அதுக்கு வரங்காட்டி இந்த பிளங்கெட்டால் போத்தி கொள்கிறேன். செம்ம கூழ்ந்தா அவன் அடிக்கிறான் சாப்பாட்டை. என்ன சோறு? இது வந்து சைனா சோறு. சாப்பிட்டு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு டைம் எப்படி போய்த்தண்ட வேணுங்கள ஹாங்காங் கிட்ட வந்துட்டோம். லேர்ன் பண்ண போகிறோம். சூப்பரான கிளைமேட். சட்டப்படியாக இந்த வியூவில் இது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளுக்கும் லேட் பண்ணிடுவோம். ஸோ லேண்ட் ஆகி ஹாங்காங் ஏர்போர்ட்டை பார்ப்போம். பார்த்துட்டு அங்கேருந்து ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் வேலை. ஹலோ கைஸ், குட் மார்னிங்.
வெல்கம் டு ஹாங்காங். ஹாங்காங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. செம்மையாகிறது. கூதல் காய்ஸ், கூதல். ஃபைனலாக ஒரு 6 hours ஜேர்னி பண்ணி கிளம்புலேருந்து ஹாங்காங் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே ஒரு 1 hour தான் டிரான்சிட். செக்கிங் எல்லாம் முடிஞ்சு கேட்டை தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அங்கே போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் தாய்வான், அதுக்கப்புறம் நரிட்டா. செம்ம பெரிய ஏர்போர்ட் ஒன்று காய்ஸ், பார்க்குறதுக்கு சூப்பர் பைக்குது. உள்ளுக்கு இந்த பார்க்குற இந்த வியூ எல்லாம் இவன் வாரான் இல்லை, ஒவ்வொன்றா இருந்து புதுனம் பார்த்து அப்படி சுற்றிட்டிக்கிறான். டைம் இல்லை வாடான்னு சொன்னால் கூட வாரான் இல்லை, இழுத்து கூட்டிகிட்டு போகிறேன். வேற லெவல் காய்ஸ் உள்ளுக்கு. வா, அங்கால இறங்குது ஃப்ளைட், இங்கால ஏறுது. பார்க்குறதுக்கு வியூ எல்லாம் சும்மா வேற லெவல், வித்தியாசமாகி புதிய ஒரு அனுபவம், புதிய ஒரு நாடு. லாஸ்ட்டாக 2017 இங்கே வந்ததுக்கு இப்போ வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 7 வருஷம். அடுத்து போகக்கூடிய ஃப்ளைட்டுக்குள்ளே கேட்டை தேடி வந்துட்டோம். நெக்ஸ்ட் 6:450 10 மணிக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போ வந்து இங்கே டைம் 9:10 ஆகி கொண்டிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி இந்த வியூவெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இனி கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஹாங்காங்கிலிருந்து ஃப்ளைட்டுக்கு டைம் சரியாயிடுச்சு, போய் கொண்டிருக்கிறோம் ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு. கிளைமேட் தான் வேற லெவல். சின்ன ஒரு டைமில் அங்கிட்டாக்குள்ள ஒரு கிளைமேட், இங்கிட்டாக்குள்ள ஒரு கிளைமேட், வேற லெவல். இதில் தான் போகிறோம். வாவ். ஓகே, போகலாம் கைஸ். உள்ளுக்கு வந்துட்டோம். இன்னும் சீட்டை தேடிட்டிக்கிறான். ஃப்ளைட்டில் வெளியே பார்த்துட்டோம், உள்ளுக்கும் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்தோம். ஃப்ளைட்டில் வாஷ்ரூம் எப்படி இருக்குது உள்ளுக்கோ, செம்ம க்ளீனாக செம்ம நீட்டாக இருக்குது கைஸ். Take a look at your safety card for what to do in the unlikely event of an emergency. பறக்க போகிறோம். Bye Hong Kong. See you next time. ஓகே, ஃபைனலாக தாய்வான் ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் இறங்க தேவையில்லை, கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப போகிறது தான். தாய்வானில் இறங்கி போக தேவையில்லாண்டு ஃப்ளைட் உள்ளுக்கு ஏந்திட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இறங்கி வெளியே போயிட்டு திரும்ப செக்இன் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளுக்கு வர சொல்லிட்டு ஸோ வந்தோம். இது புதிய ஒரு அனுபவம் ஆகிக்குது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த ஏர்போர்ட்டில் வந்து இப்படி போகிறது. ஒரு 15 minutes தான். அப்படியே வெளியே வந்து பேக்ஸ் எல்லாம் திரும்ப அப்படியே செக் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் காட்டிட்டு திரும்ப போயிட்டு அப்படியே ஏறுறது. புதிய அனுபவம். தாய்வானுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு ஃப்ளைட்டில் ஏற போகிறோம்.
அப்படியே இங்கே ஏறினா நெக்ஸ்ட் ஸ்டாப் நரிட்டா. ஓகே, நம்ம 4.5 hour மாதிரி ஜேர்னி பண்ணினா போய் ஜப்பான் அடைஞ்சு கொள்ளலாம். லெவல் பயணம் அமைஞ்சு கொண்டிருக்குது. ஓகே, பை பாய் தைவான். தாய்வான்லேருந்து ஏறி நரிட்டா போய்கொண்டிருவோம் காய்ஸ். மிச்ச நேரம் ஒரே மாதிரி வியூ தான். ஃப்ளைட் போகுதா இல்லையா ஒன்றுமே விளங்குதில்லை. ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். ஓகே, எப்படி சரி போனால் ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10 hour ஜேர்னி பண்ணிக்கிறோம் ஃப்ளைட்டில். 2 இடத்துல டிரான்சிட் ஆகி சூப்பராக அமைச்சு. நம்ம ஒரு 20 minutes இருக்கும் லேண்ட் ஆயிரும் ஜப்பானில் நரிட்டாவில். மேலிருந்து கீழே குட்டி குட்டியாக தீவெல்லாம் விளங்குது. சூப்பரான வியூ ஆகிக்குது. ஓகே, இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜப்பான். லேண்டாக போகிறோம். சூப்பரான ஒரு ஈவினிங் டைம். சன்செட் ஆகி கொண்டிருக்குது. இப்படி மேலேருந்து பார்க்குற வியூ கீழே விளங்குறது ஜப்பான் வியூ தான். மேலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஃப்ளைட்டில் இருந்து. கீழே இறங்கி இனிமேல் ஃபுல்லாக ஜப்பான் வியூ தான். புது புது இடம், புது புது அனுபவங்கள் சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான விஷயங்களை தொடர்ந்து எங்களோட சேனலில் கண்டு கொண்டே இருக்கலாம். Be careful when opening the overhead compartments and the items inside may fall out. Please also check that you have all your personal belongings before leaving the aircraft. நரிட்டாவில் வந்து இறங்கிட்டோம். இமிக்ரேஷனுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிறது செம்ம கூலான ஒரு கிளைமேட். உள்ளுக்கு சும்மா ஏசியை போட்டு வச்சுக்கி ஜெக்கெட் வேறு பேக் உள்ளுக்கோ எடுக்கணும் இல்லை. ஓகே, இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு இமிக்ரேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஜெக்கெட்லாம் போட்டு ஜப்பானை பார்க்கலாம் பாய்ஸ். வெல்கம் டு ஜப்பான். அப்பா, ஜப்பான் க்ளீன் சொல்கிற மாதிரி உண்மையிலே வேறு லெவல். பாருங்க பாய்ஸ், செம்ம க்ளீன். ஓகே காய்ஸ், ஃபைனலாக இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஜப்பான் உள்ளுக்கு வந்துட்டோம். இப்போ நீ வெளியே போகிறது நினைக்குது. பயணம் எப்படி இருந்துச்சு? ஓகே காய்ஸ், ஃபைனலாக 10 hour ஜேர்னி பண்ணி ஜப்பானை வந்து சேர்ந்துட்டோம். வெளியில் பிரதர் கூட்டம் வந்திருக்கிறாரு. எல்லாம் ஹாப்பியா, சந்தோஷமா? சரிங்கடா, சரி சரி. ஓகே காய்ஸ், சூப்பர்பான ஒரு ஜேர்னி ஒன்று பண்ணி ஃபைனலாக ஜப்பானை வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அப்படியே ஏர்போர்ட்லேருந்து எப்பாட்டுக்கு போகிறது தான். போயிட்டு அங்கேருந்து எங்களோட வீடியோவை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு இடமா கண்டினியூ பண்ணுவோம். தனித்தனி விளாக்காக சூப்பர்பாக வரும். ஸோ சேனலோட இணைஞ்சிருங்க. ஓகே, அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பர்பான வீடியோவில் சந்திப்போம் பாய். அது வரைக்கும் see you. Bye bye.